வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மீண்டும் முதல்வராகக்கூடிய வாய்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. இந்த 5 ஆண்டுகளுடன் ஸ்டாலின் அவர்களது முதல்வர் பதவி முடிவடைகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழக மக்கள் வெற்றி அடைய விடமாட்டார்கள் என்று பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகிறது. 8ஆம் தேதி முடிவுகள் வெளியாகிறது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் வெற்றியடையும். ஆனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை அடையும் என்றும், அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி வைத்துவிட்டால் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களது ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறையினர் அவர்களது வேலையை சரியாக செய்ய முடியாமல் அரசியல் கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாக பல குற்றங்களும் போதை மருந்து கடத்தல்களும் அதிகமாகி கொண்டேதான் இருக்கிறது. அந்த வரிசையில் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் 54%, அதிமுக 45%, தமிழக வெற்றிக் கழகம் 22% ஓட்டுக்களை பெறும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமேயானால் நிச்சயம் துணை முதல்வர் பதவியையும் விஜய் அவர்கள் பெறுவார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட ஒருவேளை பெறலாம். இதனால் 2011 முதல் 2021 வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைமை என்னவாக இருந்ததோ அதைதான் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சரியான முறையில் கூட்டணியை அமைக்குமேயானால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு படுதோல்வியே அடையும் என்றும், அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக மோசமான ஒரு தேர்தலாக இடைத்தேர்தல் வெற்றி அமைந்தாலும் சட்டசபை தேர்தல் மிக மோசமாகத்தான் அவர்களுக்கு அமையும் என்றும் பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவிற்கு இருப்பதாக பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் தோல்வி அடைந்த பிறகுதான் தெரிய வரும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுகவால் இழக்க நேரிடும் என்பது. பேராசிரியர் கூறிய கருத்து கணிப்பு சரியா தவறா என்பது உங்களது கருத்துக்களை கூறும்.